गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय ध्यानश्लोकम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानाम् उपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் 21, 2010 விரோதிநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம். அதில் சுக்ல பட்சத்தில் சுக்ல ஷஷ்டி ரோஹிணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அமிர்த யோகம் பேர்பட்ட ஒரு சித்தியான நாளில் இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணுறோம். 2வது ஸ்கந்தத்தில் மொத்தம் 10 அத்தியாயங்கள். இன்றைக்கி 10வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணி இன்றைக்கி 2வது ஸ்கந்தம் பூர்த்தியாகிறது. அடுத்த கிளாஸ்லேருந்து 3வது ஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசம். இந்த கடைசி அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக போன அத்தியாயத்தில் சொன்ன சதுஸ்லோகி பாகவதத்துக்கு விளக்கம் தரணுங்கிறதுக்காக ராஜாவின் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அதுக்கு விளக்கத்தை தரார். போன அத்தியாயத்தில் பிரம்மாவுக்கு பகவான் உபதேசம் பண்ண சதுஸ்லோகி பாகவதம் அதை பார்த்தோம். அதுக்கு வியாக்கியானம் மாதிரி இருக்குது இந்த அத்தியாயம். ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில்
நான் சொன்னதையே சொல்கிறாள். ததோ பாகவத வியாக்கியா துவாரைவ தசமே ஸ்புடம் ராஜபிரஷ்னோத்தரம் வக்தும் ஆரேபே பாதராயணி. பாதராயணனுடைய புள்ள பாதராயணி, வியாசருடைய புள்ள சுகாச்சாரியாள். அவர் வியாக்கியானம் பண்ணணுங்கிறதுக்காக ராஜா கேட்ட கேள்வி. அந்த போன அத்தியாயத்தில் சதுஸ்லோகி பாகவதத்துக்கு வியாக்கியானமாக இந்த அத்தியாயத்தை சொன்னாள்னு சம்மரி கொடுத்தாள். அத ஸ்ரீமத் பாகவதே த்விதீய ஸ்கந்தே தசமோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீசுக உவாச்ச அத்ர சர்கோ விசர்கश्च ஸ்தானம் போஷணமூதயः மன்வந்தரேஷானுகதா நிரோதோ முக்திராஸ்ரயः. எல்லா புராணத்துக்கும் 10 லட்சணங்கள் இருக்கும். ஒரு புராணம்னா அதுக்கு என்ன குவாலிட்டின்னா 10 விஷயங்கள் அது சொல்லணும். என்ன 10 விஷயம்னா, சர்க்கம், சர்க்கம்னா பிரைமரி கிரியேஷன், விசர்க்கம் செகண்டரி கிரியேஷன், ஸ்தானம், ஸ்தானம்னா என்ன ஒன்றுக்கும் இங்கே சொல்ல போகிறாள். ஸ்தானம், போஷணம், ஊத்திகள், மன்வந்தரம், ஈசானுகதை, நிரோதம், முக்தி, ஆசிரயம்னு 10 விஷயங்கள் எங்கே எதை சொல்கிறதோ அது புராணம். அந்த 10 விஷயங்களை இந்த பாகவத புராணத்தில் சொல்கிறாள். அது என்னத்துக்குன்னால், இந்த முதல்ல 9 விஷயங்கள் எதுக்குன்னா, 10ஆவதான ஆசிரயங்கிறதான, ஆசிரயம்னா சம்மம் போனம், அதாவது எல்லாம் எதுக்குள்ளே அடங்கியிருக்கோ அதான் ஆசிரியம். அந்த ஆசிரியங்கிறதான விஷயத்தை எடுத்து சொல்லுவதற்காக இந்த 9 விஷயங்களையும் சொன்னாள்னு சொன்னாள். தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாம் இஹலக்ஷணம் வர்ணயந்தி மகாத்மானः ஸ்ருதேனார்த்தேன சாஞ்சசா. ஸ்ருதி வேதம் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தை கதை மூலமாக சாட்சாத்தாக இந்த 9 விஷயங்களை சொல்கிற மாதிரி சொல்லி அந்த பரபிரம்மமான ஆசிரியம் இருக்கே அதை சொல்கிறாளாம். ஆசிரியம்னா வேற ஒன்றும் இல்லை, திருப்பி எங்கே போய் இருக்கணுமோ அதான் ஆசிரியம். அந்த இடம் என்ன, அதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை கூறுறதுக்கு இந்த 9 விஷயங்களை எடுத்து சொன்னாலாம். ஆக மொத்தம் 10 எடுத்து சொன்னது இந்த புராண லக்ஷணம், இந்த பாகவதம் சொல்கிறது. பூதமாத்ரா இந்திரியதியாம் ஜன்மசர்க உதாஹிருதः பிரம்மணோ குணவைஷம்யாத் விசர்க பௌருஷஸ்மிருதः. சர்க்கங்கிறதான பிரைமரி கிரியேஷன் எப்படி ஏற்பட்டதுன்னால், பூதமாத்ரா இந்திரியதியாம் ஜன்மசர்க உதாஹிருதः பிரம்மணோ குணவைஷம்யாத் விசர்க பௌருஷஸ்மிருதா. இப்பொழுது சர்க்கம்னா என்ன, விசர்க்கம்னா என்ன, பிரைமரி கிரியேஷன்னா என்ன, செகண்டரி கிரியேஷன்னா என்னன்னு சொல்கிறாள். பூதங்கள், பஞ்சபூதங்கள் இருக்கே, பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம்னுட்டு பூதம், மாத்திரை தன்மாத்திரைகள் 5, இந்திரியங்கள், இதெல்லாம் தியா புத்தி, இதெல்லாம் வச்சு சிருஷ்டி நடந்திருக்கே. பகவான் அதெல்லாம் உண்டாக்கி, முதல்ல இத்தனையும் உண்டாக்கி இதெல்லாம் சேர்த்து வச்சு விராட் புருஷனை உண்டாக்கினாள். அப்போ இந்த விராட் புருஷனை உண்டாக்கின பரியந்தம் இருக்கிறது சர்க்கம்னு பேர், பிரைமரி கிரியேஷன். அந்த பிரைமரி கிரியேஷனுக்கு அப்புறமாக அதுலேருந்து செகண்டரி கிரியேஷன் வந்திருக்கு. அந்த செகண்டரி கிரியேஷன்னா என்னங்கிறத சொன்னால் விசர்க்கம்னுட்டு, அது பிரம்மா சிருஷ்டி பண்ணி பிரம்மா மூலமாக இந்த விராட் புருஷன்லேருந்து பெரிய ஒரு அண்டம் ஏற்பட்டது, பிரம்மாண்டம், ஹிரண்ய கர்ப்பாண்டம். இந்த ஹிரண்ய கர்ப்பத்திலேருந்து பிரம்மா தோண்டினான்ங்கிறதாக பிறக்கப்பட்டது இருக்கே. அப்புறம் அவர் தான் மறுபடியும் எல்லாத்தையும் படைக்க போகிறார். எல்லா விதமான புருஷாள், தேவாள், கந்தர்வாள், வேலை லோக்கங்கள், இதெல்லாம் விசர்க்கம்னு பேர். இந்த விசர்க்கம்ங்கிறதும் என்னங்கிறத டெஃபினேஷன் கொடுத்தாள். பூதமாத்ரா இந்திரியதியாம் ஜன்மசர்க உதாஹிருதः பிரம்மணோ குண வைஷம்யாத் விசர்க பௌருஷஸ்மிருதா. அடுத்தாப்பில் ஸ்திதினா என்று சொன்னாள். ஸ்திதிர் வைகுண்ட விஜயா போஷணம் ததனுகிரகः
மன்வந்தராணி சத்தர்ம ஊதய கர்மவாசனாக. ஸ்தானம்ங்கிறது அடுத்தது. ஸ்தானம்னா வைகுண்டனான பகவான், பகவானுக்கு பேர் வைகுண்டான்னு பேர். ஸோ வைகுண்டனான பகவான் அந்தந்த எல்லா விதமான பிரஜைகள் பிராணிகள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அதை அவைகள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் வச்சு அதுக்கு உள்ள எப்படி எப்படியெல்லாம் அது பிஹேவ் பண்ணுமோ அப்படி அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காளே, அதான் ஸ்திதி, அதாவது ஸ்தானம்னு பேர். அப்புறம் இத்தனை சிருஷ்டியும் பகவான் பரிபாலனம் பண்ணுறாரே, அதான் போஷணம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிராணி இருக்குன்னா அதுக்கு ஆகாரங்கள் வச்சுருக்காள். ஒரு சமுத்திரத்தில் போனால் ஒரு பெரிய திமிங்கிலம் இருக்குன்னா இந்த திமிங்கிலத்துக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன குட்டி ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்கார். அந்த குட்டி ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு அதுக்கும் சின்ன குட்டி ஃபிஷ் வச்சுருக்கார். அதுக்கப்புறம் அதுகள் சாப்பிட்றதுக்கு வெஜிடேஷன்ஸ்லாம் வச்சுருக்கார். இப்படி ஒன்றொன்றும் அதுக்கு சாப்பிட்றதுக்குள்ளான போஷாக்குகள்லாம் வச்சுருக்காளே, அது போஷணம்னு பேர். அதை பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் ஒரு மன்வந்தரத்தையும் சிருஷ்டி பண்ணி, அந்த மன்வந்தரம்னா ஒரு பெரிய காலம், இந்த காலத்துக்கு இவன் தான் அதிபதிங்கிறதாக ஒரு மன்வந்தராதிபதியை உண்டாக்கி அது மன்வந்தரம்னு பேர். அதை அந்த மன்வந்தரத்துக்குள்ளே ஜனங்கள்லாம் அவள் கர்மாக்கள் பண்ணுறதே அந்த கர்ம வாசனையினால் அவளுக்கு என்னென்ன நடக்குங்கிறதாக ஒரு ரூல் போட்டு வச்சுருக்காள். இன்ன கர்மா பண்ணால் அதனுடைய பலன் இது, இன்ன கர்மா பண்ணாவிட்டால் அதனுடைய பலன் இது அப்படிங்கிறதாக அது தர்மங்கள்லாம் எழுதி வச்சுருக்காளே, அது ஊத்தின்னு பேர். ஊத்தயகா அதுவும் படித்தாள். இந்த கர்ம வாசனையினால் அந்த ஊத்திகள்லாம் வருது, அது ஊத்தின்னு அதுக்கு பேர். அதை டெஃபினேஷன் பண்ணார். மன்வந்தராணி சத்தர்ம ஊதய கர்மவாசனாக அவதாரானுச்சரிதம் ஹரேஷ்சாஸ்யானுவர்த்தினாம் பும்சாம் ஈஷ கதா புரோக்தா நானாக்கியானோபபிரம்மிதாக. அடுத்தாப்புல ஈஷானு கதைன்னு ஒரு விஷயம். அது பகவானுடைய அவதாரங்கள். ஏன்னா பண்ணின சிருஷ்டியில் ஒன்று ஒரு மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஏதான வந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக பகவானே அவதாரம் எடுக்கிறாள். அப்போது அந்த அவதாரங்களுடைய வர்ணனை இருக்கே, அது ஈஷானு கதை. அதே மாதிரி பகவானை பஜிச்சு பக்தி பண்ண பக்தாள் அவளுடைய கதையும் ஈஷானு கதை தான். ஏன்னா துருவசுவாமி கதை இருக்குது, இப்படி பலவிதமான ஆக்கியானங்கள் இருக்குது. அதெல்லாம் ஈஷானு கதைன்னு பேர், ஈஷ கதை. அடுத்தாப்பில் என்ன சொன்னால், நிரோதோஸ்யானுஷயனம் ஆத்மனசக சக்திபிஹி முக்திர்ஹித்வான் யதா ரூபம் ஸ்வரூபேண வியவஸ்திதிஹி. நிரோதா அஸ்ய அனுஷயனம். பகவான் நித்ரே யோக நித்ரையில் இருந்துருக்கே எல்லாத்தையும் பண்ணின சிருஷ்டி எல்லாத்தையும் நிரோதம் பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் அழிக்கிறதுக்கு அதுக்கு ஒருத்தரை வச்சு ருத்ரனுங்கிறான ஒரு பரமேஸ்வரனை உண்டாக்கி அவர் மூலமாக அத்தனை சிருஷ்டியும் அழித்து பண்ணினது எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி ரீரூ பண்ணுறதுக்காக அழிச்சுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு விடுறாள். அது நிரோதம்னு பேர். அதன் பிறகு இத்தனை சக்தியும் வெளியில் மாயினால் வந்ததே, இத்தனை சிருஷ்டி இருந்ததே, விசர்க்கம் சர்க்கம் எல்லாம் அதெல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து மறுபடியும் தன் உள்ளேயே அடக்கி விடுறாளாம். அதுதான் முக்தின்னு பேர். ஆத்மனசக சக்திபிஹி முக்திர்ஹித்வான்யதா ரூபம் ஸ்வரூபேண வியவஸ்திதிஹி. இது எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே இழுத்துன்னு விடுறாள். அப்படி சிருஷ்டியிலேருந்து ஆபாசத்துலேருந்து நிரோதம் பரியந்தம் முக்தி பரியந்தம் இருக்கப்பட்ட அத்தனையும் சேர்த்து இருக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கே, அதான் ஆசிரியம். ஆபாசஸ்ச நிரோதஸ்ச யதோஸ்தி அத்யவசீயதே ச ஆஸ்ரயः பரம் பிரம்ம பரமாத்மேதி சப்ததே. இதுதான் ஆசிரியம். அந்த ஆசிரியத்தை தான் பரமாத்மாங்கிறதாக எல்லாரும் சொல்கிறோம். அப்படிங்கிறதாக இதை 10 லக்ஷணங்களையும் எடுத்து சொல்லி ஒவ்வொரு லக்ஷணங்களும் என்ன எதை இந்த பாகவதங்கிற புராணம் சொல்கிறது என்பதாக விளக்கி சொன்னார். யோ அத்தியாத்மிகா அயம் புருஷः சோசௌ ஏவாதிதெய்விகா யத்தத்ரோபய விச்சேதः புருஷோ ஹ்யாதிபௌதிகः ஏகம் ஏகதராபாவே யதா நோபலபாமஹே திருதயம் தத்ர யோ வேத ச ஆத்மா ஸ்வாஸ்ரயாஸ்ரயः. எப்பொழுது ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படுறதுன்னு அதுக்கு சொல்கிறாளிங்க. யோ அத்தியாத்மிகோயம் புருஷா,
யோ அத்தியாத்மிகா அயம் புருஷா. கண்கள், காதில் கேட்குற காது, இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் இருக்கே, சப்தம் ஸ்பர்ஷம், இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. சப்தம்ங்கிறது சவுண்டு, அதை கேட்குறது காது. இந்த காது முதலான விஷயங்களை வச்சுட்டு இருக்கிறதுக்கே, கரணங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கே, அது ஆத்தியாத்மிக புருஷன்னு அதை சொல்கிறது, ஆத்தியாத்மிகம். அதே மாதிரி இந்த கண்கள் பார்க்கணும்னா அதுக்கு வெளியிலேருந்து ஒன்று தேவைப்படுறது, சூரியனுங்கிறதான ஒரு லைட், ஒரு பிரகாசம் தேவைப்படுறது. அப்படி சூரியன் முதலான வாயு, சூரியன் ஸ்பர்ஷம்னா வாயு தேவைப்படுறது. அப்படி வாயு முதலான சூரியன் முதலான வெளியில் இருக்கே, அந்த அவைகள் எல்லாத்தையும் ஆதி தெய்வீகம்னு சொல்கிறது. அப்படி இந்த ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் இது ரெண்டையும் ஒரு மனுஷன் வச்சுட்டு இருக்கானே, அது ரெண்டும் வெவ்வேறேங்கிறதாக யாரு நினச்சிட்டு இருக்கானோ, எஸ் தத்ர உபய விச்சேதா புருஷோஹி ஆதி பௌத்திகா. அப்படி ரெண்டும் வேறேன்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டு உடம்புங்கிறதாக ஒன்று இருக்குது, அன்னரசமான இந்த உடம்பு இருக்கே, அதில் இவைகள்லாம் வெவ்வேறையாக இருக்குங்கிறதா நினச்சிட்டு இருக்கப்பட்ட இந்த உடம்பு இருக்கே, அன்னரசமான உடம்பு, அது ஆதி பௌத்திகம். இந்த மூணும் ஒருத்தனுக்கு சரியாக புரிஞ்சுன்னுட்டான்னாக்க, இது மூணும் எப்படி இன்டகிரேட்டடுங்கிறத புரிஞ்சுன்னுட்டானா, திருத்தயம் தத்ரயோ வேதா, இது மூன்றையும் எவனுக்கு அறிஞ்சுன்னுட்டானோ அவன் தான் ஆத்ம ஜானம் அடைஞ்சன். ச ஆத்மா ஸ்வாஸ்ரயாஸ்ரய, பூர்ணமாக ஆசிரியம் பிரம்மம்ங்கிறத புரிஞ்சின்றவன் அவன் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்கிறாள். ஏகம் ஏகதராபாவே யதானோபலபாமஹே திருத்தயம் தத்ரயோ வேத. யார் ஒருத்தன் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் ஆத்தியாத்மிகம் இது எல்லாம் ஒரே சப்ஸ்டன்ஸ்லேருந்து வருது, எல்லாம் ஒன்று தான்ங்கிறதாக புரிஞ்சின்றவன் அவன் தான் ஆத்மஞானி. அதுக்கு திருஷ்டினால் கண்ணால் பார்த்து பண்ண முடியாது, பரோட்சமாக தான் பண்ணும். பிரத்யக்ஷம்னா கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, பரோட்சம்னா கண்ணு பார்க்காம அனுமானமாக அப்படி பண்ணி தெரிஞ்சுக்கிறது. ரெண்டும் இல்லாத இந்த ஆத்ம வித்யைக்கு மாத்திரம் அபரோக்ஷம், பரோட்சமும் இல்லை பிரத்யக்ஷமும் இல்லை, அப்படி ஒரு ஸ்திதி இருக்குது. அது மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வேதத்தை கற்று வேதத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாள் பெரிய மகான்கள் எல்லாம். அதுதான் இதை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். புருஷோண்டம் வினிர்பித்ய யதாசௌ ச வினிர்கதः ஆத்மனோ அயனம் அன்விச்சன்னே அப்போ அஸ்ராக்ஷீத் சுச்சிஹி. எப்பொழுது பகவான் சிருஷ்டி பண்ணின விராட் புருஷன் பிரம்மாண்டத்தை பழந்துண்டு வெளியில் வந்தாரோ, அப்போது அவர் இருப்பதற்கு ஒரு ஸ்தானம் வேணுங்கிறதுக்காக பெரிய சுத்தமான ஜலத்தை சிருஷ்டி பண்ணாலாம். பிரம்மாண்டமான ஒரு ஜலத்தை, ரொம்ப பெரிய ஜலத்தை சிருஷ்டி பண்ணாள். அதுதான் சொல்கிறாள் இங்கே. ஆத்மனோ அயனம் அன்விச்சன்னு அப்போ அஸ்ராக்ஷீத்து சுச்சிஹி. பரமசுத்தமான ஒரு ஜலத்தை சிருஷ்டி பண்ணி அதில் தான் இருப்பதற்காக சிருஷ்டி பண்ணாள். தாஸ்வவாத்சீத் ஸ்வசிருஷ்டாசு சஹசிரம் பரிவத்சரான் தேன நாராயணோ நாம யதாப புருஷோத்பவாக. அவர் சிருஷ்டி பண்ண அந்த ஜலத்தில் 1000 வருஷம் வசிச்சாராம் அந்த விராட் புருஷன். அந்த புருஷன் 1000 வருஷம் அங்கே ஜலத்தில் முதல்ல வசிச்சுட்டு இருந்ததுனால அவருக்கு நாராயணன்னு பேர். ஏன்னா அவர் சிருஷ்டி பண்ண ஜலம் ஆப்போ நாராயிதி புரோக்தா ஆப்போவை நரசூனவக அயனம் தஸ்ய தாஃப் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதகான்ட்டு. ஏன் நாராயணன்னு பேர் வர காரணம்னா 1000 வருஷம் அந்த ஜலத்தில் இருந்ததுனால அவருக்கு நாராயணன்னு பேர். தேன நாராயணோ நாம யதாபஹ புருஷோத்பவாஹ திரவியம் கர்ம ச காலச்ச ஸ்வபாவோ ஜீவ ஏவ ச யதனுக்ரஹதः சந்தி ந சந்தி யதுபேக்ஷயா. இந்த பகவான் நாராயணன் எல்லா விஷயத்துக்குள்ளும், திரவியம்னா மெட்டீரியல், இந்த விஸ்வம் பூராவும் இருக்கப்பட்ட மெட்டீரியல் மேட்டர், கர்மா திருப்பி அதுலேருந்து வேறு விசர்க்கம் பண்ண வேண்டிய கர்மாக்கள், காலம் த டைம், இது எல்லாத்துக்கும் எப்படி ஜீவன் வந்ததுன்னா, எல்லாத்துக்கும் எப்படி உயிர் வந்ததுன்னா
அதுக்குள்ளே சுவாமி உள்ளே நுழைஞ்சாராம். எது அனுகிரகத சந்தி ந சந்தி எதுபேட்சையா, அவர் உள்ள நுழையலைன்னா அவைகளெல்லாம் இருக்கிறதுக்கு முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் பகவான் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பிரவேசித்தாள். ஏகோ நானாத்வமன்விச்சன்னு யுகதல்பாத் சமுத்திதா வீரியம் ஹிரண்மயம் தேவா மாயையா விசிருஜத்ரிதா. இந்த ஒரே புருஷனான நாராயணன், விராட் புருஷன், யோக நித்ரையிலிருந்து எழுந்து மாயைங்கிறதான ஒன்றை சிருஷ்டிச்சு 3 விதமான சக்தியை சிருஷ்டிச்சாலாம். அந்த 3 என்னென்னால் அதிதெய்வம் அதாத்யாத்மம் அதிபூதமிதி பிரபு அதைக்கம் பௌருஷம் வீரியம் த்ரிதாபித்யத தச்ருணு. அதிதெய்வம், அத்தியாத்மம், அதிபூதம் என்று 3 விதமான விஷயங்களை சிருஷ்டிச்சாலாம் இந்த ஒரே புருஷன், 3 வெவ்வேறு என்டிட்டியை. அதிதெய்வங்கிறது தான் இந்த சூரிய சந்திராதிகள் தேவதைகள்லாம் இருக்கே, அதுகள்லாம் அதிதெய்வம். அத்தியாத்மம், உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட ஞானேந்திரியங்கள் அத்தியாத்மம். அதிபூதம், இந்த பௌத்திகமான சரீரம் இருக்கே, மேலே மெட்டீரியலோடு கூட இருக்கப்பட்ட இந்த அன்னரசத்தோடு கூட இருக்கப்பட்டது இருக்கே, அதிபூதம். இப்படி 3 சிருஷ்டிச்சாள். அதைக்கம் பௌருஷம் வீரியம் த்ரிதாபித்யத தச்ருணு. இப்படி ஒரே புருஷன் 3 விதமாக மாயினால் பிரிஞ்சாள். அந்த ஷரீர ஆகாஷாத் புருஷஸ்ய விசேஷ்டதः ஓஜஸ்ஸஹோ பலம் ஜக்ஞே ததः பிராணோ மகானசுஹு. அப்போ இந்த சரீரங்கிறதான ஒன்று உண்டாச்சு ஆகாசத்துலேருந்து இந்த புருஷனுக்கு. அதில் ஓஜஹா இந்திரிய சக்தி, சஹா மனசக்தி, பலம் தேகசக்தி, இது 3 இருந்தது. அதோடு கூட பிராணன் என்ற இந்த சூத்ராத்மாங்கிற ஒரு பிராணன் உண்டாச்சு. பிராணோ மகான் அசுஹு, இந்த உடம்புக்கு பிராணங்கிறதா உஷிர் இருந்தது. அனு பிராணந்தி எம் பிராணாக பிராணந்தம் சர்வஜந்துஷு அபானந்தம் அபானந்தி நரதேவம் இவானுகாக. இந்த பாக்கி இந்திரியங்கள் இருக்கே, அதுகளெல்லாம் இந்த பிராணன் என்ன நினைக்கிறதோ அதுபடி செய்ய ஆரம்பிச்சு தான். எப்படின்னாள், பல வேலைக்காராள் எஜமான் சொல்லபடி செய்கிறாளோ, என்ன இன்டகிரேட்டடாக வேலை செய்வாள். எல்லா எஜமானனுக்கு என்ன சொல்கிறானோ அதுபடி எல்லா வேலைக்காராலும் செய்வாள் சேர்ந்து. அப்படி இந்த இந்திரியங்கள் பலவிதமான ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் இந்த பிராணன் சொன்னபடி கேட்க முடியா வச்சாலாம் இந்த விராட் புருஷத்துக்குள்ளே. பிராணேனா க்ஷிபதா க்ஷுத்ரட் அந்தரா ஜாயதே விபோஹோ விபாசதோ ஜக்ஷதஸ்ச பிராக்முகம் நிரபித்யதே. இந்த பிராணன் சொன்ன கமாண்டெல்லாம் அது கேட்கறதுக்காக பசி தாகம் முதலாலாம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த பிராணனை இருக்கிறதுக்கு சக்தி வேணுமே, அதுக்காக அதை சிருஷ்டிச்சாள். பசி தாகம் முதலானத்தினால் சிருஷ்டிச்சாள். முகதஸ்தாளு நிர்பின்னன்னு ஜிஹ்வா தத்ரோபஜாயதே ததோ நானா ரசோ ஜக்ஞே ஜிஹ்வயாயோதிகம்யதே. அப்பொழுது இந்த பசி தாகம் இதை அடக்கிறதுக்கு எனர்ஜிக்கு உள்ள ஆகாரம் போகணுமே, அதுக்கு வாயுங்கிறதான ஒன்று பழந்துன்னு வந்து தான் அந்த வாய்க்குள்ளே நாக்கு, அந்த நாக்குக்கு வேண்டிய ரசங்கள், நானாவிதமான ரசங்கள் இதெல்லாம் உண்டாக்கினார் மாயினால். விவக்ஷோர் முகதோ பூம்னஹ வன்னிர்வாக் வியாக்கிருதம் தயோஹோ ஜலே சைதஸ்ய சுச்சிரம் நிரோதசமஜாயதே. முகத்தில் அவருடைய முகத்தில் அக்னிங்கிற தெய்வம் உண்டாச்சு, பேசும் சக்தி உண்டாச்சு, வாயுங்கிற இந்திரியம் உண்டாச்சு. அந்த ஜலத்தில் இருந்த அந்த விராட் புருஷனுக்கு மூச்சு விடுறதுக்கு மூக்குங்கிறதான ஒரு விஷயம் ஏற்பட்டது. ஜலே சைதஸ்ய சுச்சிரம் நிரோத சமஜாயத நாசிகே நிரபித்யேதாம் தோதூயதி நபஸ்வதி. மூக்குங்கிறதா ஒன்று உண்டாச்சு. அதோடு கூட தத்ர வாயுர் கந்தவகா
கிராணோ நசி ஜிகிருஷதா. அப்போது முகர்ந்து பார்த்தலுங்கிறதுக்குள்ளான முகர்ந்து பார்க்கல வாசனைங்கிறது ஏற்பட்டது. அதை முகர்ந்து பார்க்குற தன்மைங்கிறது இந்த மூக்களுக்கு ஏற்பட்டது. எதா ஆத்மனி நிராலோகம் ஆத்மானம் சதிதிருக்ஷதா நிர்பின்னே ஹ்யக்ஷிணீ தஸ்ய ஜோதிஷ்சக்ஷுர்குணகிரகா. பிறகு பார்வைங்கிறது ஏற்பட்டது. அந்த வெளியில் இருக்கப்பட்ட வெளிச்சம்ங்கிறது ஏற்பட்டது. ஏன்னா பார்வைக்கு வெளிச்சம் தேவை. அப்போ ஜோதிஷம் ஏற்பட்டது. அப்போ அந்த ஜோதிஷத்தை பார்ப்பதற்கு கண்கள் ஏற்பட்டன. போத்தியமானஸ்ய ரிஷிபிஹி ஆத்மனஸ்தஜ்ஜிகிருக்ஷதா கர்ணோஜ நிரபித்யேதாம் திசஸ்ரோத்ரம் குணகிரகா. போத்தியமானஸ்ய ரிஷிபிஹி. ரிஷிபிஹி ஏன்னா ரிஷியோ மந்திர திருஷ்டாரா. ரிஷிகளுக்கெல்லாம் எது போத்தியமானம், எது இந்த விராட் புருஷன் போதிக்கிறதுக்கு எண்ணினாலோ அதுக்காக காதுகள் ஏற்பட்டது. காதுகள் திசைகள் ஏற்பட்டது. கேட்கும் தன்மை என்பது உண்டாச்சு இந்த விராட் புருஷனுக்கு. கர்ணோச்ச நிரபித்யேதாம் திசஸ்ரோத்ரம் குணகிரகா வஸ்துனோ மிருதுகாഠின்ய லகு குர்வோஷ்ண சீததாம். பிறகு எல்லா வஸ்துக்களுக்கும் இருக்கப்பட்ட மிருதுத்துவம், காഠினத்துவம், சாஃப்ட்னஸ், ஹார்ட்னஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்காக லகு குருவோஷ்ண சீததாம். ஹெவியாக இருக்கா லைட்டாக இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குள்ளான அறிவு. உஷ்ண சீததாம், ரொம்ப சூடாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்காங்கிறது வஸ்துக்களினுடைய தன்மை. இதெல்லாம் கிரகிக்கிறதுக்காக உடம்புல தோல்ங்கிறதும் தோல் மேலே இருக்கிற ரோமங்கள் இவைகள்லாம் உண்டாச்சு. ஜிக்ருக்ஷதஸ்த்வங் நிர்பின்னா தஸ்யாம் ரோமமஹீருஹாஹ தத்ர சாந்தர்பகிர்வாதஹ த்வச்சாலப்த குணோவிரதா. பிறகு இந்த தோல்களுக்குள்ள காற்று வாயு ஏற்பட்டது. ஹஸ்தௌ ருருஹதுஹு தஸ்ய நானா கர்ம சிகீர்ஷயா தயோஸ்து பலவான் இந்திர ஆதானம் உபயாஸ்ரயம். பிறகு எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்காக கைகள் உண்டாச்சு. அதற்கு பிறகு கால்கள் உண்டாச்சு. மூவ்மெண்ட், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும்னா அதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கால் வேணுமே. கதிம் ஜிகீஷதா பாதௌ ருருஹாதேபிகாமிகாம் பத்பியாம் யஜ்ஞா ஸ்வயம் ஹவ்யம் கர்மபி கிரியதே நிருபிஹி. அப்பொழுது கால்கள், அந்த கால்களில் யஜ்ஞ புருஷன் மகாவிஷ்ணு தோன்றினாள். அதுக்கு யஜ்ஞத்துக்கு பண்ண வேண்டிய சாதனங்கள் ஹவ்யம் முதலானதுகள்லாம் உண்டாக்கினாள். நிரபித்யத சிஷ்ணோவை பிரஜானந்தாமிருதார்த்தினா. பிரஜையை சிருஷ்டி பண்ணுறதுக்காக அந்த காம உணர்ச்சிங்கிறது உண்டாக்கினாள். அந்த காம உணர்ச்சியே கூடப்பட்ட ஆண்குறி ஜெனிட்டல்ஸ். நிரபத்யத சிஷ்ணோவை, சிஷ்ணான ஜெனிட்டல்ஸ், அதுகளை உண்டாக்கினாள். உபஸ்த ஆசீத் காமானாம் பிரியம் ததுபயாஸ்ரயம். அதற்கு ஒரு உணர்ச்சியை வச்சார், ஸ்திரீ சம்போகங்கிற உணர்வு, அதை வச்சாள். உத்சிருக்ஷோ தாத்துமலம் நிரபித்யத வைகுதம் ததப்பாயுஸ்ததோ மித்ர உத்சர்க உபயாஸ்ரய. பிறகு இத்தனை படைச்சத்துக்கு எல்லாத்துக்கும் சக்தி வேண்டதுக்கு ஆகாரம் உள்ளே போகும். அது உள்ளே போனோன்னா அது வேஸ்ட் மேட்டர் போகிறதுக்கு குதம், அது உண்டாக்கினாள். ஆசிசிருப்சோஹோ புரப்புர்யா நாபித்வாரம் அபானதः தத்ராபானஸ்ததோ மிருத்யு பிருதக்த்வம் உபயாஸ்ரயம். பிறகு ஒரு உசிறு இன்னொரு உசிருக்கு போகிறதுக்கு உள்ளான நாபித்வாரத்தை உண்டாக்கினாள். ஏன்னா மரணம்ங்கிறது அப்படி தான் ஏற்படுறதுங்கிறதாக சித்தாந்தம். அதனால் வயத்துக்குள்ளே இருக்கப்பட்ட வஸ்துலேருந்து தான் மரணம் ஏற்படுறதுங்கிறது. ஆதித்சோரன்னபானானாம் ஆசன் குக்ஷயந்திர நாடய. சாப்பிட்ற சக்தி, குடிக்கிற சக்தி, அதுக்குள்ளான இந்திரியங்களை படைச்சாள். நத்ய சமுத்திராச்ச தயோஹோ துஷ்டி புஷ்டி ததாஸ்ரயே. துஷ்டி புஷ்டிங்கிற சக்தி, அதைகளை படைச்சாள். நதிகள், சமுத்திரத்தை படைச்சாள். நிதித்யாசோர் ஆத்மமாயாம் ஹிருதயம் நிரபித்யதே ததோ மனச்சந்திர இதி சங்கல்ப காமயேவச்ச. பிறகு நிதித்தியாசா, தன்னையே தான் அறிஞ்சு கொள்வதற்குள்ளான சக்தி, அதை மனசில் வச்சாள்.
அந்த மனசை வைக்கிறதுக்கு ஹிருதயங்கிறத ஒன்று படைச்சாள். அதுக்கு அதிதேவத்தையாக சந்திரனை படைச்சாள். ததோ மனச்சந்திர இதி சங்கல்பக்காம ஏவச்ச त्वक्चर्म मांस रुधिर मेदो मज्जा स्थिता अस्थि धातवः भूम्यप्तेजो मयाः सप्त प्राणो व्योमाम्बुवायुभिः त्वक् चर्मं मांसं रुधिரம் மேதம் மஜ்ஜா அஸ்தி அப்படி 7 விஷயங்கள் படைச்சாள். அதாவது மேலே இருக்கப்பட்ட சர்மம்னா தோல், அந்த அதுக்கு மேலே இருக்கப்பட்ட ஒரு லேயரை, தோலுக்கு மேலே ஒரு லேயர், அதற்கு உள்ள மாம்சம், அதுக்கப்புறம் ரத்தம், அதுக்கு மேலே ஃபேட் மேதோ, அப்புறம் மஜ்ஜா, அதுக்குள்ள மேரோ, அப்புறம் அஸ்தி, அப்புறம் ஒரு போன், இப்படி 7 விஷயங்களை படைச்சாள். பூமியப்தேஜோ மயா சப்த பிராணோ வியோமாம்பு வாயுபிஹி, இப்படி 7 பிராணன்கள், 7 வாயுகள் படைச்சாள். 7 பிராணன்கள். குணாத்மகானி இந்திரியாணி பூதாதி பிரபவா குணாः மனசர்வ விகாராத்மா புத்திர் விஜான ரூபிணி. எல்லா இந்திரியங்களுக்கும் பஞ்சபூதங்களோடு சேரப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சுக்க சொன்னாள். அப்படி இந்த பஞ்சபூதங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது மனசுங்கிற ஈகோ. இந்த ஈகோவை தெரிஞ்சு கொள்றதுக்கு விவேக புத்தி ஏற்படுறதுக்கு அதுக்கு புத்தி விஜான ரூபிணி, அந்த புத்திங்கிறதையும் படைச்சாள். இத்தனையும் படைச்சாள். ஏதத் பகவதோ ரூபம், இது அத்தனையும் இந்த விராட் புருஷனுக்குள்ளே இருந்தது. அதே மாடலில் தான் ஜீவன்களுக்கும் இருக்குது. ஏதத் பகவதோ ரூபம் ஸ்தூலம் தே வியாக்கிருதம் மயா மஹ்யாதிபிச்சாவரணை அஷ்டபிர் பகிதாவிருத்தம். இப்போ இதுதான் பகவானுடைய ஸ்தூல ரூபம், இதை நான் வர்ணிச்சேன்னு சொன்னாள். இப்படி தான் விராட் புருஷனுடைய ஸ்தூல ரூபத்தை வர்ணித்தாள். இதெல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கான் நட்சத்திர மண்டலங்கள், கிரகங்கள். அதுக்குள்ளே இருக்கப்பட்டவர் விராட் ரூபம், விராட் ஸ்வரூபம். இது ஸ்தூல ரூபம், இதை வர்ணித்தாள். இதற்கு பிறகு சூக்ஷ்ம ரூபத்தை வர்ணிக்க போகிறாள். இப்போ இது வரையிருந்த இந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே द्वितीयस्कन्धे दशमोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीशुक उवाच अत्र सर्गो विसर्गश्च स्थानं पोषणमूतयः मन्वन्तरेशानुकथा निरोधो मुक्तिराश्रयः दशमस्य विशुद्ध्यर्थं नवानाम् इह लक्षणं वर्णयन्ति महात्मानः श्रुतेनार्थेन चाञ्जसा भूतमात्रा इन्द्रियधियां भूतमात्रेन्द्रियधियां जन्मसर्ग उदाहृतः ब्रह्मणो गुणवैषम्यात् विसर्गः पौरुषस्मृतः स्थितिर्वैकुण्ठविजयः पोषणं तदनुग्रहः मन्वन्तराणि सद्धर्म
ऊतयः कर्मवासनाः ऊतयः कर्मवासनाः अवतारानुचरितम् 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 हरेश्चास्यानुवर्तिनाम् 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 पुंसाम् ईशकथाः प्रोक्ताः पुंसाम् ईशकथाः प्रोक्ताः नानाख्यानोपबृंहिताः 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 निरोधोऽस्यानुशयनम् निरोधोऽस्यानुशयनम् निरोधो अस्यानुशयनम् आत्मनः सह शक्तिभिः आत्मनः सह शक्तिभिः आत्मनः सह शक्तिभिः मुक्तिर्हित्वान्यथा रूपम् मुक्तिर्हित्वान्यथा रूपम् मुक्तिर्हित्वान्यथा रूपम् स्वरूपेण व्यवस्थितिः स्वरूपेण व्यवस्थितिः स्वरूपेण व्यवस्थितिः आभासश्च निरोधश्च आभासश्च निरोधश्च आभासश्च निरोधश्च यतोऽस्ति अध्यवसीयते यतोऽस्ति अध्यवसीयते स आश्रयः परं ब्रह्म स आश्रयः परं ब्रह्म स आश्रयः परं ब्रह्म परमात्मेति शब्द्यते परमात्मेति शब्द्यते परमात्मेति शब्द्यते यो अध्यात्मिको अयं पुरुषः यो अध्यात्मिकोऽयं पुरुषः योऽध्यात्मिकोऽयं पुरुषः योऽध्यात्मिकोऽयं पुरुषः सोऽसौ एवाधिदैविकः सोऽसौ एवाधिदैविकः सोऽसौ एवाधिदैविकः सोऽसौ एवाधिदैविकः यस्तत्रोभयविच्छेदः यस्तत्रोभयविच्छेदः यस्तत्र उभयविच्छेदः पुरुषो ह्याधिभौतिकः पुरुषो ह्याधिभौतिकः पुरुषो ह्याधिभौतिकः एकमेकतराभावे 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 यदा नोपलभामहे यदा नोपलभामहे यदा नोपलभामहे तृतयं तत्र यो वेद तृतयं तत्र यो वेद तृतयं तत्र यो वेद स आत्मा स्वाश्रयाश्रयः स आत्मा स्वाश्रयाश्रयः स आत्मा स्वाश्रयाश्रयः पुरुषोऽण्डं विनिर्भिद्य पुरुषो अण्डं विनिर्भिद्य पुरुषोऽण्डं विनिर्भिद्य यदासौ स विनिर्गतः यदासौ स विनिर्गतः यदासौ स विनिर्गतः आत्मनो अयनम् अन्विच्छन् आत्मनोऽयनम् अन्विच्छन् आत्मनोऽयनम् अन्विच्छन् अपोस्राक्षीत् शुचिः शुचिः अपोस्राक्षीत् शुचिः शुचिः अपोस्राक्षीत् शुचिः शुचिः तास्ववात्सीत् स्वसृष्टासु तास्ववात्सीत् स्वसृष्टासु तास्ववात्सीत् स्वसृष्टासु सहस्रं परिवत्सरान् सहस्रं परिवत्सरान् सहस्रं परिवत्सरान् तेन नारायणो नाम तेन नारायणो नाम तेन नारायणो नाम यदापः पुरुषोद्भवाः यदापः पुरुषोद्भवाः यदापः पुरुषोद्भवाः द्रव्यं कर्म च कालश्च द्रव्यं कर्म च कालश्च द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च स्वभावो जीव एव च स्वभावो जीव एव च यदनुग्रहतः सन्ति यदनुग्रहतः सन्ति यदनुग्रहतः सन्ति न सन्ति यदुपेक्षया न सन्ति यदुपेक्षया न सन्ति यदुपेक्षया एको
நானாத்வமன்விச்சன் ஏகः நானாத்வமன்விச்சன் ஏகோ நானாத்வமன்விச்சன் யோகதல்பாத் சமுத்திதः யோகதல்பாத் சமுத்திதः யோகதல்பாத் சமுத்திதः வீத்யம் ஹிரண்மயம் தேவः வீத்யம் ஹிரண்மயம் தேவः வீத்யம் ஹிரண்மயம் தேவः மாயையா व्यसृजत्रिधा मायया व्यसृजत्रिधा मायया व्यसृजत्रिधा अधिदैवमथाध्यात्मम् 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 अधिभूतम् इति प्रभुः अधिभूतमिति प्रभुः अधिभूतमिति प्रभुः अथैकं पौरुषं वीद्यम् अथैकं पौरुषं वीद्यम् अथैकं पौरुषं वीद्यं त्रिधा भिद्यत तच्छृणु त्रिधा भिद्यत तच्छृणु त्रिधा भिद्यत तच्छृणु अन्तःशरीर आकाशात् अन्तःशरीर आकाशात् अन्तःशरीर आकाशात् पुरुषस्य विचेष्टतः पुरुषस्य विचेष्टतः पुरुषस्य विचेष्टतः ओजस्सहो बलं यज्ञे ओजस्सहो बलं यज्ञे ओजस्सहो बलं यज्ञे ततः प्राणो महानसुः ततः प्राणो महानसुः ततः प्राणो महानसुः अनुप्राणन्ति यं प्राणाः अनुप्राणन्ति यं प्राणाः अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु प्राणन्तं सर्वजन्तुषु प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तमपानन्ति 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 नरदेवम् इवानुगाः नरदेवमिवानुगाः नरदेवमिवानुगाः प्राणेनाक्षिपता क्षुत्रिट् प्राणेनाक्षिपता क्षुत्रिट् प्राणेनाक्षिपता क्षुत्रिट् अन्तराजायते विभोः अन्तराजायते विभोः अन्तराजायते विभोः पिपासतो जक्षतश्च पिपासतो जक्षतश्च पिपासतो जक्षतश्च प्राङ्मुखं निरभिद्यते प्राङ्मुखं निरभिद्यते प्राङ्मुखं निरभिद्यते मुखतस्ताळुनिर्भिन्नन् 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 जिह्वा तत्रोपजायते जिह्वा तत्रोपजायते जिह्वा तत्रोपजायते ततो नानारसो जज्ञे ततो नानारसो जज्ञे ततो नानारसो जज्ञे जिह्वया योऽधिगम्यते जिह्वया योऽधिगम्यते जिह्वया योऽधिगम्यते विवक्षोर्मुखतो भूम्नः विवक्षोर्मुखतो भूम्नः विवक्षोर्मुखतो भूम्नः विवक्षोर्मुखतो भूम्नः वह्निर्वाक् व्याहृतं तयोः वह्निर्वाक् व्याहृतं तयोः वह्निर्वाक् व्याहृतं तयोः जले चैतस्य सुचिरं जले चैतस्य सुचिरं जले चैतस्य सुचिरं निरोधः समजायते निरोधः समजायते निरोधः समजायते नासिके निरभिद्येतां नासिके निरभिद्येतां नासिके निरभिद्येतां दोधूयति नभस्वती दोधूयति नभस्वती दोधूयति नभस्वती तत्र वायुर्गन्धवः तत्र वायुर्गन्धवः तत्र वायुः गन्धवः घ्राणो नसि जिघृक्षतः घ्राणो नसि जिघृक्षतः घ्राणो नसि जिघृक्षतः यदात्मनि निरालोकं यदात्मनि निरालोकं
यदात्मनि निरालोकम् आत्मानं च दिदृक्षतः निर्भिन्ने ह्यक्षिणीतस्य ज्योतिश्चक्षुर्गुणग्रहः बोध्यमानस्य ऋषिभिः आत्मनस्तद्जिघृक्षतः कर्णौ च निरभिद्येतां दिशश्रोत्रं गुणग्रहः वस्तुनो मृदुकाठिन्ये लघुगुर्वोष्णशीतताम् जिघृक्षतस्त्वं निर्भिन्नाः तस्यां रोममहीरुहाः तत्र चान्तर्बहिर्वातः त्वचालब्धगुणोऽवृतः हस्तौ रुरुहतुस्तस्य नानाकर्मचिकीर्षया तयोस्तु बलवान् इन्द्र आदानम् उभयाश्रयम् गतिं जिगीषतः पादौ रुरुहातेऽभिकामिकां पद्भ्यां यज्ञः स्वयं हव्यं कर्मभिः क्रियते नृभिः निरभिद्यत शिष्णौ वै प्रजानन्दामृतार्थिनः उपस्थ आसीत् कामानां प्रियं तदुभयाश्रयम् उत्सृक्षोर्धातुमलं निरभिद्यत वै गुदम् ततः पायुः ततो मित्रे उत्सर्ग उभयाश्रयः आसिसृप्सोः पुरः पुर्या नाभिद्वारमपानतः तत्रापानस्ततो मृत्युः पृथक्त्वम् उभयाश्रयम् आदित्सोरन्नपानानाम्
ஆதித்சோரன்னபானானாம் ஆசன் குக்ஷ்யந்திரநாடயः ஆசன் குக்ஷ்யந்திரநாடயः ஆசன் குக்ஷ்யந்திரநாடயः நத்யः சமுத்ராश्च தயோः நத்யः சமுத்ராश्च தயோः நத்யः சமுத்ராश्च தயோः तुष्टिः पुष्टिः तदाश्रये तुष्टिः पुष्टिस्तदाश्रये तुष्टिः पुष्टिस्तदाश्रये निदिध्यासोरात्ममायां 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 हृदयं निरभिद्यते हृदयं निरभिद्यते हृदयं निरभिद्यते ततो मनश्चन्द्र इति ततो मनश्चन्द्र इति ततो मनश्चन्द्र इति संकल्पः काम एव च संकल्पः काम एव च संकल्पः काम एव च त्वक्चर्म मांसरुधिर त्वक्चर्म मांसरुधिर त्वक्चर्म मांसरुधिर मेदो मज्जास्थि धातवः मेदो मज्जास्थि धातवः मेदो मज्जास्थि धातवः भूम्यप्तेजो मया सप्त भूम्यप्तेजो मया सप्त भूम्यप्तेजो मया सप्त प्राणो व्योमाम्बुवायुभिः प्राणो व्योमाम्बुवायुभिः प्राणो व्योमाम्बुवायुभिः गुणात्मकानीन्द्रियाणि 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 भूतादिप्रभवा गुणाः भूतादिप्रभवा गुणाः भूतादिप्रभवा गुणाः मनः सर्वविकारात्मा मनः सर्वविकारात्मा मनः सर्वविकारात्मा बुद्धिर्विज्ञानरूपिणी 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 एतद्भगवतो रूपम् एतद्भगवतो रूपम् एतद्भगवतो रूपम् स्थूलं ते व्याकृतं मया स्थूलं ते व्याकृतं मया स्थूलं ते व्याकृतं मया मह्यादिभिश्चावरणैः मह्यादिभिः चावरणैः मह्यादिभिः चावरणैः अष्टभिर्बहिरावृतम् 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 இப்படி பகவானுடைய விராட் புருஷனுடைய அந்த ஜலத்திலேருந்து தோன்றின ஸ்தூல ரூபத்தை வர்ணித்தாள் சுகாச்சாரியாள் பரீட்சித்துக்கு. இதற்கு பிறகு சூக்ஷ்ம ரூபத்தை வர்ணிக்கிறாள் அடுத்த சில ஸ்லோகங்களில். अतः परं सूक्ष्मतमं अव्यक्तं निर्विशेषणम् अनादिमध्यनिधनं नित्यं वाङ्मनसः परम्. ஒரே ஸ்லோகத்தில் பகவானுடைய சூக்ஷ்ம ரூபத்தை சொன்னாள். அத்தப்பரம் சூக்ஷ்மதமம் பகவான் அவ்யக்தம் நிர்விசேஷணம். பகவானுடைய சூக்ஷ்ம ரூபம் இருக்கே அதை எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, அதை மனசால் புரிஞ்சிக்க முடியாது, வாயால் சொல்ல முடியாது. அநாதி மத்திய நிதனம், அதுக்கு ஆரம்பம்னு கிடையாது, நடுநிலைமைங்கிறது கிடையாது, முடிவுங்கிறது கிடையாது. நித்தியம் வாங் மனசப்பரம், வாக்கு மனசு ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது, அது சொல்லவே முடியாதுன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் முடிச்சுட்டாள். அமுனி பகவத் ரூபே மயா தேக்கியனுவர்ணிதே உபே அபி ந கிருண்ணந்தி மாயா சிருஷ்டே விபஷ்சிதः சவாச்சியவாச்சகதையா பகவான் பிரம்மரூபதிருக்கு. நல்ல பிரம்மனிஷ்டாளான இருக்கப்பட்டவாள் இந்த ரெண்டு விதமான ரூபங்களையும், ஸ்தூல சூக்ஷ்ம மாயா சிருஷ்டமான இந்த இதுகளெல்லாம் முற்றிலும் ஏற்றுக்க மாட்டாள். இது ரெண்டையும் எடுத்துக்க மாட்டாள். அவள் பார்க்குறது வேற ரூபமாக பார்ப்பாள்னு சொன்னாள். நாமரூப கிரியா தத்தே ச கர்மா கர்ம கப்பரஹ. நாமரூப கிரியா தத்தே ச கர்மா கர்ம கப்பரஹ என்றால்
பகவான் பலவிதமான நாமங்களையும் ரூபத்தையும் பலவிதமான விஷயங்களை செய்வது மாதிரியும் கர்மங்களையும் செய்வது மாதிரியும் இதெல்லாம் அவர் தரிக்கிறார். காரியங்கள் செய்வதில்லை, பல காரியங்கள் செய்கிறார். ஆனால் அவர் செய்வது கிடையாது, மாயைன்னு ஒன்று வச்சிருக்கார், அதால் செய்கிறது எல்லாம். பிரஜாபதியின் மனூன் தேவான் ரிஷீன் பித்ருகணான் பிருத்தக் சித்தச்சாரண கந்தர்வான் வித்யாத்ராசுரகுஹ்யகான் கிண்ணராப்சரசோ நாகான் சர்ப்பான் கிம் புருஷான் நரான் மாத்ருரக்ஷ பிசாசான்ஷ பிரேதபூத விநாயகான் கூஷ்மாண்டோன்மாதவேதாலான் யாத்துதானான் கிரகானபி खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृपसरीसृपान् विविधाश्चतुर्विधायेन्ये जलस्थलनभौकसः कुशला कुशला मिश्राः कर्मणां गतयस्त्विमाः. பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கார். ஆனால் தான் சிருஷ்டிக்கல, அதுக்கு மாயினால் சிருஷ்டிச்சிருக்கார். என்ன யார்? பிரஜாபதின்னு பிரம்மபுத்திராள் இவாள்லாம் சிருஷ்டிச்சிருக்காள். மனுன்னு இந்த டைம்ங்கிறது இருக்கே, அதுக்கெல்லாம் லீடராக இருக்கப்பட்டவாள் மனுக்கள், அது மன்வந்திரத்துக்கு அதிபதி. அந்த மனுக்களை சிருஷ்டி பண்ணியிருக்காள். தேவான்னு டிவினிட்டிஸ், தேவலோகத்தில் இருக்கப்பட்டவாள். ரிஷீன் மந்திரங்களெல்லாம் கண்டுபிடிச்சவாள் ரிஷிகள், அவளை சிருஷ்டிச்சிருக்காள். பித்திருக்கணான்னு பித்திருக்கள். சித்தச்சாரண கந்தர்வான் சித்தாள் சாரணாள் கந்தர்வாள் வித்யாதராள் சுராள் கிண்ணராள் அப்சரசாள் நாகாள் சர்ப்பங்கள் கிம்புருஷாள் மனுஷ்யாள் மாத்திருகணங்கள் பிசாச்சியங்கள் பிரேத்தம் பூதம் விநாயகான் கெடுதல் செய்கிற டெரரிஸ்ட்டு கூஷ்மாண்டோன்மாத வேதாளான்னு மனசில் தோணத்தை செய்கிற வேதாளங்கள் யாத்துதானான் கிரகானு பிளானட்டரி சிஸ்டம் பிளானட்ஸு நல்லது கெடுதல் எல்லாம் பண்ணுவது ககானு பக்ஷிகள் மிருகானு காட்டில் இருக்கப்பட்ட மிருகங்கள் பசுன்னு ஆற்றில் இருக்கப்பட்ட மிருகங்கள் பசுக்கள் விரக்ஷானு மரங்கள் மலைகள் சரீசிருப்பானு ஊர்வன பாம்பு முதலான ஊர்வனங்கள் த்விதாச்சதுர்விதாயேன்யே 2 விதமாக இருக்கப்பட்டது 4 விதமாக இருக்கப்பட்டது. அதாவது சிலதெல்லாம் ஜந்துக்கள் திரவ ரூபத்திலிருந்து முட்டையாகி அப்புறம் பக்ஷியாக வர்றதுன்னு இருக்கே, அப்படி இதாக சிலதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கும், மெட்டமார்ஃபசிஸ் ஆகிக்கும், அப்படி இருக்கிறத அந்த மாதிரி ஜந்துக்கள். ஜலஸ்தர நபௌகசா விவிதானா புழுவாக இருக்கும், அப்புறம் பட்டாம்பூச்சியாக போயிடும், அது அப்படிலாம் இருக்கும். ஜலஸ்தல நபௌகசா ஜலத்தில் இருக்கிறது, பூமியில் இருக்கிறது, ஆகாசத்தில் இருக்கிறது பட்சிகள் இவைகள்லாம். குஷலா குஷலா மிஸ்ராக நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும் அப்பேற்பட்ட விஷயங்கள். கர்மணாம் கதயஸ்துமாக கர்மணாம் கதயஸ்துயிமாக இதெல்லாம் பூர்வ கர்ம பலனால் இப்படி எல்லாம் ஒரு ஜென்மாவாக தோன்றதுகள் அதெல்லாம் உண்டாக்கியிருக்காள். சத்வம் ரஜஸ்தமைதி திஸ்ர சுர நிருநாரகாக சத்வகுணம் ரஜஸ்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படி 3 குணங்கள் இருக்குது. அந்த குணங்களுக்கு பொருந்திய மாதிரி தேவதைகளாவோ மனுஷியாளாவோ இல்லை அசுராளாவோ நாரக்காக நரகத்தில் இருக்கப்பட்டவாளாகவோ படைக்கிறாள். தத்ராப்யேஹிகே ஏகைகஷோ ராஜன்னு பித்யந்தே கதயஸ்திரிதா. சில சமயம் பல மிஸ்ரமான குணங்கள் இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அப்போ அவளை ஒரு தினசாக படைப்பாள். அப்படி எல்லா விதமான படைப்புகளையும் படைச்சிருக்காள் சுவாமி. எதைக்கை கதரோ அந்யாபியாம் ஸ்வபாவ உபகன்யதே. அந்த ஸ்வபாவத்தினால சில பேருடைய குணங்கள் மாறுறதுங்கிறார். இது பிறப்பிலேயே ஏற்படுறதில்லை. சில பேர் கெட்ட பிறப்பில் வந்திருப்பாள், அசுர குலத்தில் பிறந்துட்டும் நல்லவனாக இருப்பான், சில நல்ல குலத்தில் அசுரனாக இருப்பான். இதெல்லாம் காரணம் என்னென்னா கண்டிஷன்டு பை என்வாயரன்மெண்ட்டுங்கிறார். சயேவேதம் ஜெகத்தாத்தா பகவான் தர்மரூபதிருக்கு புஷ்ணாதி ஸ்தாபயன் விஸ்வம் திவ்யங் நரசுராதிபிஹி. பகவான் இத்தையும் படைச்சுவிட்டு நல்லவாழை உத்தரணம் பண்ணுறாளுங்கிறாள். கெட்ட வாழ்கிட்டேருந்து காப்பாற்றுறவரும் அந்த பகவான் தான்.
ததக்காலாக்னிருத்ராத்மா யத் சிருஷ்டம் இதம் ஆத்மனः சந்நியச்சதி தற்காலே கனானீகம் இவானிலஹ. எப்படி ஒரு மேகத்தை காற்று வேகமாக அடித்து கலைச்சிவிடுமோ அப்படி இந்த சிருஷ்டி முழுக்க அழிச்சுப்படுறாளாம். காலாக்னி ருத்ரனை சிருஷ்டி பண்ணி இந்த ருத்ரன் மூலமாக எல்லாத்தையும் அழிச்சு விட்றாள். இத்தம் பாவேன கதிதா பகவான் பகவத்தமः நேத்தம் பாவேன ஹி பரம் திரஷ்டுமர்ஹந்தி சூரயः. நல்ல உயர்ந்த பக்தி படைச்ச பக்தாள் சூரிபிகி சூரையா, அவள்லாம் இதுக்கும் மேலே பகவானை வேறு மாதிரியாக பார்ப்பாள். இதுக்கும் வசத்தியாக இதுக்கும் மேலாக பகவானை பார்க்குறாளாம். நாஸ்ய கர்மணி ஜன்மாதோ பரஸ்யானு விதீயதே கர்த்திருத்வ பிரதிஷேதார்த்தம் மாயையாரோபிதம் ஹி தத். ஆனால் உண்மையில் அவளுக்கு தான் புரியும் இது பகவான் கர்த்திருவம்னு பகவானுக்கு கிடையாது. அவர் ஒன்றும் சிருஷ்டி பண்ணலை. இந்த மாயைங்கிறது அவர் மேலே ஆரோபித்தமாயி அதனால் அப்படி தோண முடியாது வைக்கிறார் சுவாமிங்கிறதாக அந்த பிரம்மனிஷ்டால் புரிஞ்சு நுடுவாளுங்கிறாள். அயம் து பிரம்மணக்கல்பா சவிகல்ப உதாக்கிருதா விதி சாதாரணோ எத்திர சர்கா பிராகிருத வைக்கிருதாக. இப்போ இத்தனை சிருஷ்டியை பற்றி நான் சொன்னேனே, இதெல்லாம் இந்த பிரம்மாவனுடைய ஒரு நாளில் நடக்கிற விஷயம். இப்படி பிரம்மாவுக்கு பல நாள் இருக்குது, பல சம்வத்சரங்கள் அவள் வசித்து வராள். பரிமாணம் சகாலசிய கல்பலக்ஷண விக்கிரகம் யதா புரஸ்தாத் வியாக்கியாசியே பாத்மம் கல்பம் அதோஷ்ணு. பின்னாடி உனக்கு இந்த காலத்தினுடைய பரிணாமத்தை பற்றி நான் விஸ்தாரமாக சொல்கிறேன். அடுத்த சில ஸ்கந்தங்கள்லேருந்து சொல்ல போகிறாள். அதை அந்த ஸ்வேதவராக கல்பமான பத்மகல்பத்தை நான் உனக்கு சொல்கிறேன் நாள் கேட்டுக்கோன்னாள். பின்னாடி சௌனகும் வாச்சே. இப்படி கதை நடந்துட்டுருக்கிறதே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூத புராணிகர் சொல்லிட்டு வராள், சௌனகாதிகள் கேட்டுன்னு வராள் நைமிஷாரண்யத்தில். அப்போ இத்தனையும் கேட்டுன்னு வந்தாள். இந்த மாதிரிலாம் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொன்னாள்ங்கிறத. அப்போ திடார்னு சௌனகர் சூத்தரை பார்த்து கேள்வி கேட்டாள். யதாகனோ பவான் சூத க்ஷத்தா பாகவதோத்தமः சச்சார தீர்த்தானி புவः தியக்த்வா பந்தூன் சுதுஸ்தியஜான். இப்படி சிருஷ்டியை பற்றியும் அதை பற்றியும் சர்க்கத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்திருக்காள் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு. அப்போது திடும்னுட்டு இந்த கேள்வி இது இருக்கட்டும், இதை விட ரசமாக இருக்குமே, வேற ஒரு கதை நீங்கள் சொல்லுங்கன்னு சௌனகர் சூத்தரை பார்த்து கேட்டாள். என்னென்னா, விதுரர் இருந்தாரே, அவர் பாண்டவாளுக்கெல்லாம் கூட பிறந்தவர் விதுரர். ஒரு விதுரர்னாலே ஒய்ஸ் மேன் அர்த்தம். க்ஷத்தானா விதுரருக்கு பேர். ஏன்னா க்ஷத்ருன்னு ஒரு ஜாதி, அதாவது எனிபடி ஹூ இஸ் பார்ன் டு எ ஸ்லேவ் கேர்ள் அவருக்கு க்ஷத்ருன்னு சொல்கிறது அந்த ஜாதி. அதனால் க்ஷத்தானா விதுரருக்கு பேர். ஏன்னா அவர் விதுரர் ஒரு பின்னாடி பாரதத்தில் கதை இருக்குது, ஒரு ஸ்லேவ் கேர்ளுக்கு அவர் பிறந்தார்னுட்டு. அதனால் அவருக்கு க்ஷத்தான்னு பேர், அந்த க்ஷத்ருன்னு பேர். அவர் அவருக்கு விதுரர்னு பேர். விதுரர்னா வைஸ் மேன் அர்த்தம்னா விதுர நீதின்னு ரொம்ப கெட்டிக்காரர் அவர், எல்லாத்தையும் நீதியெல்லாம் சொல்கிறதுல. அவர் ஏன் நல்ல பந்து ஜனங்களை விட்டுவிட்டு போய் சேர்ந்தார், தீர்த்த யாத்திரைக்கு போனாள். ஏன்னா ஒரு தடவை அவருக்கு கோபம் ரொம்ப மனசு தாப்பப்பட்டு அவர் துரியோதனாதிகளை விட்டுவிட்டு நான் தீர்த்த யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். தேசமாக புறப்பட்டு போனாள். அதை விஷயத்தை பற்றி கேட்குறாள். அப்போ போன போது எதுக்காக அந்த விதுரர் போனார்? ஷத்து கௌஷாரவேஸ்தஸ்ய சம்வாதோ அத்தியாத்ம சம்ஸ்ரிதா. அது எங்களுக்கு கேட்டிருக்குமே, இந்த விதுரர் மைத்ரேயருங்கிற ஒரு மகானை போய் பார்த்து அவர்கிட்டேருந்து பல விஷயங்கள், வேதாந்தபரமான பல விஷயங்களை அவர் தெரிஞ்சிருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன விஷயம், அந்த ஸ்டோரியை நீங்கள் சொல்லணும்னாள். யத்வாச பகவான் தஸ்மை பிருஷ்டத்தத்துவம் உவாச்சா பூஹினஸ்ததிதம் சௌமிய விதுரஸ்ய விசேஷ்டிதம். விதுரர் என்ன பண்ணால் தீர்த்த யாத்திரை போது அதெல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லணும். பந்து தியாக நிமித்தஞ்ச எதைவாகதவான் புனः. என்னத்தினால தன்னுடைய ரொம்பவும் பிரியமான பந்துக்களை ஹஸ்தினாபுரத்தில் விட்டுவிட்டு நான் இனிமேல் வரப்பாட்டேன் தீர்த்த யாத்திரை போகிறேன்னு கிளம்பி போனாலே இது காரணம் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். திருப்பி ஏன் வந்தார் அதெல்லாம் சொல்லணும்னாள். உடனே சூத்தர் சௌனகாதிகளை கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ சொல்கிறேன்னாள். ராஜ்ஞா பரீட்சிதா பிருஷ்டா யதவோச்சன் மகாமுனி தத்வோ அபிதாசியே ஸ்ருணுத ராஜ்ஞ பிரஷ்னானுசாரதா. நீங்கள் விதுர மைத்ரேய சம்பாதத்தை பற்றி கேட்குறேள். இது அவசரப்பட்டு நீங்கள் கேட்க வேண்டாம், ஏன்னா நானே சொல்கிறதா இருந்தேன்.
ஏன்னா சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தார். அதை அடுத்த ஸ்கந்தத்தில் எடுத்து சொல்ல போகிறேன். அது நீங்களே கேட்டுவிட்டேள். ராஜா பரீட்சித்து கேட்ட கேள்வி அதே தான், அதுக்கு பதில் சொல்கிறதாக. அதுக்கு பதில் என்ன சொல்லணுமோ அதுக்கு பதிலாக இந்த விதுரரும் மைத்ரேயரும் சந்திச்சத்தையும் அவள் கேட்டதுக்கு அவள் சம்பாதத்தையும் சொன்னாள் சுகாச்சாரியாள். அதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை முடித்தாள், இந்த ஸ்கந்தத்தையும் முடித்தாள். சூதம் வாச்ச ராஜ்ஞா பரீட்சிதா பிருஷ்டः யதவோச்சன்மஹாமுனிः தத்வோ அபிதாஸ்யே ஸ்ருணுத ராஜ்ஞ பிரஷ்னானுசாரதः. ஓம் ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே द्वितीयस्कन्धे दशमोऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமः. இப்போ இதெல்லாத்தையும் சேர்ந்து அத்தியனம் பண்ணுவோம். अतः परं सूक्ष्मतमम् अतः परं सूक्ष्मतमम् अतः परं सूक्ष्मतमम् अव्यक्तं निर्विशेषणम् अव्यक्तं निर्विशेषणम् अव्यक्तं निर्विशेषणम् अनादिमध्यनिधनम् 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 नित्यं वाङ्मनसः परम् नित्यं वाङ्मनसः परम् अमुनी भगवद्रूपे अमुनी भगवद्रूपे अमुनी भगवद्रूपे मया ते ह्यनुवर्णिते मया ते ह्यनुवर्णिते मया ते ह्यनुवर्णिते उभे अपि न गृह्णन्ति उभे अपि न गृह्णन्ति उभे अपि न गृह्णन्ति मायासृष्टे विपश्चितः मायासृष्टे विपश्चितः मायासृष्टे विपश्चितः सवाच्यवाचकतया 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 भगवान् ब्रह्मरूपधृक् भगवान् ब्रह्मरूपधृक् भगवान् ब्रह्मरूपधृक् नामरूपक्रिया धत्ते नामरूपक्रिया धत्ते नामरूपक्रिया धत्ते सकर्माकर्मकः परः सकर्म अकर्मकः परः सकर्माकर्मकः परः प्रजापतीन् मनून् देवान् प्रजापतीन् मनून् देवान् प्रजापतीन् मनून् देवान् ऋषीन् पितृगणान् पृथक् ऋषीन् पितृगणान् पृथक् ऋषीन् पितृगणान् पृथक् सिद्धचारणगन्धर्वान् 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 विद्याध्रासुरगुह्यकान् 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 किन्नराप्सरसो नागान् किन्नराप्सरसो नागान् किन्नराप्सरसो नागान् सर्पान् किं पुरुषान् नरान् सर्पान् किं पुरुषान् नरान् मातृरक्षपिशाचांश्च 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 प्रेतभूतविनायकान् 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 कूष्माण्डोन्मादवेतालान् 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 यातुधानान् ग्रहानपि यातुधानान् ग्रहानपि यातुधानान् ग्रहानपि खगान् मृगान् पशून् वृक्षान् खगान् मृगान् पशून् वृक्षान् खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृपसरीसृपान् गिरीन् नृपसरीसृपान् गिरीन् नृपसरीसृपान् विविधाश्चतुर्विधायेन्ये 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 जलस्थलनभौकसः 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 कुशला कुशलामिश्राः कुशला कुशलामिश्राः कुशला कुशलामिश्राः कर्मणां गतयस्त्विमाः कर्मणां गतयस्त्विमाः कर्मणां गतयस्त्विमाः सत्वं रजस्तमैति सत्वं रजस्तमैति सत्वं रजस्तमैति तिस्रस्सुरनृनारकाः 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 तत्राप्येकैकशो राजन् तत्राप्येकैकशो राजन् तत्राप्येकैकशो राजन् तत्राप्येकैकशो राजन् भिद्यन्ते गतयस्त्रिधा भिद्यन्ते गतयस्त्रिधा भिद्यन्ते गतयस्त्रिधा
विद्यन्ते गतयस्त्रिधा यदैकैकतरो अन्याभ्यां यदैकैकतरोऽन्याभ्यां यदैकैकतरोऽन्याभ्यां स्वभाव उपगम्यते स्वभाव उपगम्यते स्वभाव उपगम्यते स एवेदं जगद्धाता स एवेदं जगद्धाता स एवेदं जगद्धाता भगवान् धर्मरूपधृक् भगवान् धर्मरूपधृक् भगवान् धर्मरूपधृक् पुष्णाति स्थापयन् विश्वं पुष्णाति स्थापयन् विश्वं पुष्णाति स्थापयन् विश्वं तिर्यं नरसुरादिभिः तिर्यं नरसुरादिभिः तिर्यं नरसुरादिभिः ततः कालाग्निरुद्रात्मा ततः कालाग्निरुद्रात्मा ततः कालाग्निरुद्रात्मा यत्सृष्टम् इदमात्मनः यत्सृष्टमिदमात्मनः यत्सृष्टमिदमात्मनः सन्नियच्छति तत्काले सन्नियच्छति तत्काले सन्नियच्छति तत्काले घनानीकमिवानिलः 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 इत्थं भावेन कथितः इत्थं भावेन कथितः भगवान् भगवत्तमः भगवान् भगवत्तमः भगवान् भगवत्तमः नेत्थं भावेन हि परं नेत्थं भावेन हि परं नेत्थं भावेन हि परं द्रष्टुमर्हन्ति सूरयः द्रष्टुमर्हन्ति सूरयः द्रष्टुमर्हन्ति सूरयः नास्य कर्मणि जन्मादौ नास्य कर्मणि जन्मादौ नास्य कर्मणि जन्मादौ परस्यानुविधीयते 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 कर्तृत्वप्रतिषेधार्थं 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 माययारोपितं हि तत् माययारोपितं हि तत् माययारोपितं हि तत् अयं तु ब्रह्मणकल्पः अयं तु ब्रह्मणकल्पः अयं तु ब्रह्मणकल्पः सविकल्प उदाहृतः सविकल्प उदाहृतः सविकल्प उदाहृतः विधिः साधारणो यत्र विधिः साधारणो यत्र विधिः साधारणो यत्र सर्गाः प्राकृतवैकृताः सर्गाः प्राकृतवैकृताः सर्गाः प्राकृतवैकृताः परिमाणं च कालस्य परिमाणं च कालस्य परिमाणं च कालस्य कल्पलक्षणविग्रहं 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 यथा पुरस्ताद्व्याख्यास्ये यथा पुरस्ताद्व्याख्यास्ये यथा पुरस्ताद्व्याख्यास्ये पाद्मं कल्पम् अथो शृणु पाद्मं कल्पम् अथो शृणु पाद्मं कल्पमथो शृणु शौनकोवाच यदाहनो भवान् सूते यदाहनो भवान् सूते यदाहनो भवान् सूते यदाहनो भवान् सूते क्षत्ता भागवतोत्तमः क्षत्ता भागवतोत्तमः क्षत्ता भागवतोत्तमः चचार तीर्थानि भुवः चचार तीर्थानि भुवः चचार तीर्थानि भुवः त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् क्षत्तुः कौशारवेस्तस्य क्षत्तुः कौशारवेस्तस्य क्षत्तुः कौशारवेस्तस्य संवादो अध्यात्मसंश्रितः संवादोऽध्यात्मसंश्रितः संवादोऽध्यात्मसंश्रितः यद्वा स भगवांस्तस्मै यद्वा स भगवांस्तस्मै यद्वा स भगवांस्तस्मै पृष्टस्तत्त्वं वाचः पृष्टस्तत्त्वं वाचः पृष्टस्तत्त्वं वाचः ब्रूहिणस्तदिदं सौम्य ब्रूहिणस्तदिदं सौम्य ब्रूहिणस्तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितं विदुरस्य विचेष्टितं विदुरस्य विचेष्टितं बन्धुत्यागनिमित्तञ्च 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 यथैवागतवान् पुनः यथैव आगतवान् पुनः यथैवागतवान् पुनः सूत उवाच सूत उवाच सूत उवाच राज्ञा परीक्षिता पृष्टः राज्ञा परीक्षिता पृष्टः राज्ञा परीक्षिता पृष्टः यदवोचन्महामुनिः यदवोचन्महामुनिः यदवोचन्महामुनिः
तद्वो अभिधास्ये शृणुत तद्वोभिधास्ये शृणुत तद्वोऽभिधास्ये शृणुत राज्ञः प्रश्नानुसारतः राज्ञः प्रश्नानुसारतः राज्ञः प्रश्नानुसारतः राज्ञः प्रश्नानुसारतः। ओम श्री हरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे दशमोऽध्याय श्री हरये नमः द्वितीयस्कन्धश्च समाप्तः। श्री हरये नमः। இந்த அத்தியாயத்தில் உள்ள எல்லா ஸ்லோகத்தையும் சொல்கிறேன். अथ श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे दशमोऽध्याय श्री हरये नमः। श्रीशुक उवाच अत्र सर्गो विसर्गस्य स्थानं पोषणमुतयः मन्वन्तरेशानुकथा निरोधो मुक्तिराश्रयः दशमस्य विशुद्ध्यर्थं नवानां यः लक्षणं वर्णयन्ति महात्मानः श्रुतेनार्थेन चान्यसा भूतमात्रेन्द्रियधियां जन्मं सर्ग उदाहृतः ब्रह्मणो गुणवैषम्यात् विसर्गः पौरुषस्मृतः स्थितिर्वैकुण्ठविजयः पोषणं तदनुग्रहः मन्वन्तराणि सद्धर्म पूतयः कर्मवासनाः। अवतारानुचरितं हरेश्चास्यानुवर्तिनां पुंसाम् ईशकथाः प्रोक्ताः नानाख्यानोपबृंहिताः पुंसाम् ईशकथाः प्रोक्ताः नानाख्यानोपबृंहिताः निरोधो अस्यानुशयनम् आत्मनः सह शक्तिभिः मुक्तिर्हित्वान्यथा रूपं स्वरूपेण व्यवस्थितिः आभासश्च निरोधश्च यतो अस्ति अध्यवसीयते स आश्रयः परं ब्रह्म परमात्मेति शब्यते यो अध्यात्मिकोऽयं पुरुषः सोऽसौ एवाधिदैविकः यस्तत्र उभयविच्छेदः पुरुषो ह्याधिभौतिकः एकम् एकतराभावे यदा नोपलभामहे तृतीयं तत्र यो वेद स आत्मा स्वाश्रयाश्रयः पुरुषोऽण्डं विनिर्भिद्य यदासौ स विनिर्गतः आत्मनो अयनम् अन्विच्छन् अपो अस्राक्षीत् शुचिः तास्वमात्सीत् स्वसृष्टासु सहस्रं परिवत्सरान् तेन नारायणो नाम यदापः पुरुषोद्भवाः द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च यदनुग्रहतः सन्ति न सन्ति यदुपेक्षया एको नानात्वमन्विच्छन् योगतल्पात् समुत्थितः वीर्यं हिरण्मयं देवो मायया व्यसृजत् त्रिधा अधिदैवम् अथाध्यात्मम् अधिभूतम् इति प्रभुः अथैकं पौरुषं वीर्यं त्रिधा भिद्यत तच्छृणु अन्तःशरीराकाशात् पुरुषस्य विचेष्टतः ओजस्सहो बलं यज्ञे ततः प्राणो महानसुः अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तम् अपानन्ति नरदेवम् इवानुगाः प्राणेनाक्षिपता क्षुत्रट् अन्तरा जायते विभोः विपासतो जक्षतश्च प्राङ्मुखं निरभिद्यत मुखतस्तालुनिर्भिन्नन् जिह्वा तत्रोपजायते ततो नानारसो जज्ञे जिह्वया यो अधिगम्यते विवक्षोर्मुखतो भूम्नः वह्निर्वाक् व्याकृतं वै तयोः जले चैतस्य सुशिरं निरोधः समजायत नासिके निरभिद्येतां दोधूयति नभस्वती तत्र वायुर्गन्धवः घ्राणो नसी जिघृक्षतः यदात्मनि निरालोकम् आत्मानं च दिदृक्षतः निर्भिन्ने हि अक्षिणीतस्य ज्योतिश्चक्षुर्गुणग्रहः बोध्यमानस्य ऋषिभिः आत्मनस्तत् जिघृक्षत कर्णौ च निरभिद्येतां दिशश्रोत्रं गुणग्रहः वस्तुनो मृदुकाठिन्य लघुगुर्वोष्ण शीततां जिघृक्षतस्त्वं निर्भिन्ना तस्यां रोममहीरुहाः तत्र चान्तर्बहिर्वातः त्वचा लब्धगुणोऽमृतः हस्तौ रुरुहतुः तस्य नानाकर्मचिकीर्षया तयोस्तु बलवानिन्द्र आदानम् उभयाश्रयं गतिं जिगीषतः पादौ रुरुहाते अभिकामिकां पद्भ्यां यज्ञस्वयं हव्यं कर्मभिः क्रियते नृभिः निरभिद्यत शिष्णो वै प्रजानन्दामृतार्थिनः
उपस्थासीत् कामानां प्रियं तदुभयाश्रयम् उत्सिसृक्षोर्धातुमलं निरभिद्यत वैगुदं ततः पायुस्ततो मित्र उत्सर्ग उभयाश्रयः आसिसृप्सोः पुरः पुर्या नाभिद्वारम् अपानतः तत्रापानस्ततो मृत्युः पृथक्त्वम् उभयाश्रयम् आदित्सोरन् अपानानाम् आसन् कुक्ष्यन्त्रनाडयः नद्यः समुद्राश्च तयोः तुष्टिः पुष्टिः तदाश्रये निदिध्यासोरात्ममायां हृदयं निरभिद्यते ततो मनश्चन्द्र इति सङ्कल्पः काम एव च त्वक्चर्म मांस रुधिर मेदो मज्जास्थि धातवः भूम्यप्तेजो मया सप्त प्राणो व्योमाम्बुवायुभिः गुणात्मकानीन्द्रियाणि भूतादिप्रभवा गुणाः मनः सर्वविकारात्मा बुद्धिर्विज्ञानरूपिणी एतद्भगवतो रूपं स्थूलं ते व्याकृतं मया मह्यादिभिः चावरणैः अष्टभिर्बहिरावृतम् अतः परं सूक्ष्मतमम् अव्यक्तं निर्विशेषणम् अनादिमध्यनिधनं नित्यं वाङ्मनसः परम् अमुनी भगवद्रूपे मया ते हि अनुवर्णिते उभे अपि न गृह्णन्ति मायासृष्टे विपश्चिता स वाच्यवाचकतया भगवान् ब्रह्मरूपधृक् नामरूपक्रियाधत्ते स कर्मा कर्मकः परः प्रजापतीन् मनून् देवान् ऋषीन् पितृगणान् पृथक् सिद्धचारणगन्धर्वान् विद्याध्रासुरगुह्यकान् किन्नराप्सरसो नागान् सर्पान् किं पुरुषान् नरान् मातृरक्षपिशाचांश्च प्रेतभूतविनायकान् कूष्माण्डोन्मादवेताळान् यातुधानान् ग्रहानपि खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृपसरीसृपान् विविधा चतुर्विधायेन्ये जलस्थलनभौकसा कुशला मिश्राः कर्मणां गतयस्पिमाः सत्त्वं रजस्तम इति तिस्रस्सुरनृनारकाः तत्राप्यैकैकशो राजन् भिद्यन्ते गतयस्त्रिधा यदैकैकतरो अन्याभ्यां स्वभाव उपगम्यते स एवेदं जगद्धाता भगवान् धर्मरूपधृक् पुष्णाति स्थापयन् विश्वं दिव्यं नरसुरादिभिः ततः कालाग्निरुद्रात्मा यत्सृष्टम् इदमात्मनः सन्नियच्छति तत्काले घनानीकम् इवानिलः इत्थं भावेन कथितः भगवान् भगवत्तमः नेत्थं भावेन हि परं द्रष्टुम् अर्हन्ति सूरयः नास्य कर्मणि जन्मादौ परस्यानुविधीयते कर्तृत्वप्रतिषेधार्थं माययारोपितं हि तत् अयं तु ब्रह्मणः कल्पः सविकल्प उदाहृतः विधिः साधारणो यत्र सर्गाप्राकृतवैकृताः परिमाणं च कालस्य कल्पलक्षणविग्रहं यथा पुरस्ताद्व्याख्यास्ये पाद्मं कल्पम् अथो शृणु। शौनक उवाच यदाहनो भवान् सूत क्षत्ता भागवतोत्तमः चचार तीर्थानि भुवः त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् क्षत्तुः कौशारवेस्तस्य संवादो अध्यात्मसंश्रितः यद्वास भगवांस्तस्मै पृष्टस्तत्त्वं उवाचः ब्रूहिणस्तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितं बन्धुत्यागनिमित्तं च यथैवा गतवान् पुनः सूत उवाच राज्ञा परीक्षितः पृष्टः यदवोचन्महामुनिः तद्वो अभिधास्ये शृणुत राज्ञः प्रश्नानुसारतः। ओं श्री हरे नमः। ओम् इति श्रीमद्भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे पुरुषसंस्थानानुवर्णनं नाम दशमोऽध्यायः। द्वितीयस्कन्धस्य समाप्तः। श्रीहरे नमः। समापनश्लोकं मुडिचिक्कोळ्ळि। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च
पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नभनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः।